வெல்கம் டு சிற்பி அகாடமி. நம்ம இந்த வீடியோவில் டெஸ்ட் 7ஓட மேக்ஸ் எக்ஸ்பிளனேஷன் பார்க்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் ப்ராப்ளம் வந்து ஒரு 25 கொஸ்டின் கேட்டிருக்கோம். அந்த 25 கொஸ்டின் எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல் கொஸ்டினை பாருங்க. விவேக் மற்றும் ஸ்மித் ஆகிய இருவரின் வயதுகளின் விகிதம் 2:3. அப்போ விவேக்கு ஸ்மித் 2:3 கொடுத்துருக்காங்க. சரியா? 12 ஆண்டுகளுக்கு பிறகு அவர்களின் வயது விகிதம் 11:15 கொடுத்துருக்காங்க. இது வந்து தற்போதைய வயது, ஏன்னா தற்போதுன்னு கொடுக்கல, அப்போ தற்போதைய வயது தான் இது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 12 ஆண்டுகளுக்கு பிறகு பின் பார்த்தீங்க அப்படின்னா 11:15 இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ரைட்டா? சரி, இது எப்படி நம்ம சால்வ் பண்ணலாம்னு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய விதமாக ஷார்ட்கட்டில் சால்வ் பண்ணிக்கலாம். இருந்தாலும் நம்ம ரூல்ஸ் படி எப்படி சால்வ் பண்ணலாமோ அதே மாதிரி பார்க்கலாம். சரியா? அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ 2:3 அப்படிங்கிறது அவங்களுடைய வயதுகளோட விகிதம் தான். அதாவது அவங்க 2 பேர் வயசையும் எடுத்து ஏதோ ஒரு நம்பரை வச்சு சுருக்குனது தான் அந்த 2:3. அப்போ அந்த எந்த நம்பரை வச்சு சுருக்குனாங்க அப்படிங்கிறது தெரியல. அதுக்காக என்ன பண்ணணும், அந்த நம்பரை கண்டுபிடிச்சி 2ஓடையும் 3ஓடையும் பெருக்கணும்னா அவங்க ஒரிஜினல் வயசு கிடைச்சிடும். அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த வாய்ப்பாடு தெரியல, அதாவது நம்ம எந்த நம்பர் வச்சு சுருக்குனாங்களோ அது தெரியல அப்படிங்கிறதுனால நான் எக்ஸ்னு வச்சுக்கிறேன். ரைட்டா? இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா 2:3 2/3 எழுதலாம். அப்போ 2x 3x ஈக்குவல் டு 11:15 11/15 எழுதலாம். சரியா? இப்போ ஈக்குவல் போட்டால் தவறாக இருக்கும். எதனால தவறாக இருக்கும் அப்படின்னா, இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 12 ஆண்டுகளுக்கு பின்னாடி உள்ளது. சரியா? இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா தற்போதைய வயது. அப்போ ரெண்டும் ஈக்குவலாக இல்லை அப்படிங்கிறனால இது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 12 ஆண்டுகளுக்கு பின்னாடியாக மாற்ற போகிறோம். சரியா? அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம ரெண்டுலையுமே 12 ஆண்டுகளை கூட்டினா இதுவும் 12 ஆண்டுகள் பின்னாடி வந்துடும். இப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இதுவும் 12 ஆண்டுகளுக்கு பின்னாடி உள்ளது தான், இதுவும் 12 ஆண்டுகளுக்கு பின்னாடி உள்ளது தான். சரியா? இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா குறுக்க பெருக்கலாம். குறுக்க பெருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா 15 வச்சு பெருக்கும்போது 30x ப்ளஸ் 180 அப்படிங்கிறது கிடைக்கும். 11 வச்சு குறுக்க பெருக்கும்போது 33x ப்ளஸ் 132 அப்படிங்கிறது கிடைக்கும். நம்ம எக்ஸையும் கழிக்கும்போது பார்த்தீங்கன்னா 3x ஈக்குவல் டு 180 132 கழிச்சோம் அப்படின்னா 48ன்னு கிடைக்கும். அப்போ எக்ஸோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 16ன்னு கிடைச்சிருக்கு. இந்த எக்ஸ் என்ன பண்ணலாம் அப்படின்னா இதில் சப்ஸ்டிட் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து 2 16 32 3 16 48ன்னு கிடைச்சிருக்கும். சரியா? சுமித்தோட வயது காட்டுறதுனால சுமித்தோட வயது பார்த்தீங்க அப்படின்னா 48. அப்போ ஆன்சர் வந்து 48 வருடங்கள். அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா, முத்து மற்றும் கார்த்தி ஆகியோரின் தற்போதைய வயது விகிதம். அப்போ முத்து கார்த்தி தற்போதுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ தற்போதுன்னு போட்டுக்கலாம். நம்ம வயது விகிதம் 5:3. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா மேலே சொன்ன சம்பளம் மாதிரி 5x 3xன்னு எடுத்துக்கலாம். அடுத்த 6 வருடங்களுக்கு முன் வயது விகிதம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 3:1ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 5x:3x நம்ம 5x/3xன்னு எழுதிக்கலாம். 6 வருடங்களுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா 3:1 கொடுத்துருக்காங்களா, அப்போ 3/1ன்னு எழுதிக்கிட்டேன். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா தற்போதுன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து 6 வருடங்களுக்கு முன்னாடி உள்ளது. அப்போ இது ரெண்டும் ஈக்குவலாக இல்லை. சரியா? அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம இதையும் 6 வருடங்களுக்கு முன்னா மாற்றலாம். அப்படி மாற்றும் போது பார்த்தீங்க அப்படின்னா -6 போட்டுக்கலாம். அப்போ இதுவும் 6 வருடங்களுக்கு முன்னாடி உள்ளது, இதுவும் 6 வருடங்களுக்கு முன்னாடி உள்ளது. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா குறுக்க பெருக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 5x - 6 அப்படிங்கிறது கிடைக்கும். இங்கே 9x -18 அப்படிங்கிறது கிடைக்கும். இப்போ கழிச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு எக்ஸை கழிக்கும் போது 4x, இது கழிக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா 12ன்னு கிடைக்கும். அப்போ எக்ஸோட வேல்யூ வந்து என்ன வருது அப்படின்னா 3ன்னு வரும். அடிக்கும்போது பார்த்தீங்கன்னா எக்ஸோட வேல்யூ வந்து 3 அப்படிங்கிறது கிடைக்குது. இது என்ன பண்ணலாம், இதில் சப்ஸ்டிட் பண்ணலாமா? சப்ஸ்டிட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா தற்போதையிலேருந்து 5 வருடங்கள் பிறகு வயது கேட்டிருக்காங்க. அப்போ சப்ஸ்டிட் பண்ணுங்க. சப்ஸ்டிட் பண்ணும்போது தற்போதைய வயசு கிடைக்கும். அப்போ தற்போதைய வயசு என்ன வருது அப்படின்னா
15 வயசு 9 வயசுன்னு கிடைக்குது. சரியா? அப்போ தற்போதிலிருந்து 5 வருடங்களுக்கு பிறகு அப்படின்னா 2 பேருக்கு 5 வயசு கூடுமா? அப்போ 2 பேருக்கு 5 வயசு கூடும்போது பார்த்தீங்க அப்படின்னா +5 போட்டோம்னா 20 வயசும் இங்கே 14 வயசுன்னு கிடைக்கும். சரியா? அதோட விகிதம் என்னவா இருக்கும்னு கேட்டதுனால ரெண்டையும் சால்வ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து 10 இங்கே 7 அப்படிங்கிறது கிடைக்கும். அப்போ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 10:7. அடுத்து 78வது சம் பாருங்க. 2015 மற்றும் 2023 ஒரு மகன் மற்றும் தந்தையின் வயது விகிதம் 1:4 மற்றும் 3:8. அதாவது 2015ல் தந்தை மகன் வச்சுக்கலாம். வயது விகிதம் வந்து 1:4ன்னு வந்திருக்கா. மகன் மற்றும் தந்தைன்னு கொடுத்துருக்காங்களா. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா மகன் தந்தைன்னு எழுதிக்கலாம். மகன் தந்தை 1:4. அடுத்து 2023ல் 3:8ன்னு கொடுத்துருக்காங்க. 3:8. சரியா? என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா 2010ல் மகன் மற்றும் தந்தையின் வயதுகள் கூடுதல் கேட்டிருக்காங்க. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா 2010 கண்டுபிடிக்கணும். வயசை கண்டுபிடிச்சி என்ன பண்ணணும் அப்படின்னா கூட்டணும். சரியா? சரி, இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம வழக்கம் போல சால்வ் பண்ணலாம். இப்போ இதில் எக்ஸ்ன்னு போட்டுக்கலாமா? நம்ம எதுனாலும் எக்ஸ் போட்டு செய்யலாம். மேக்ஸிமம் ஃபஸ்ட்டு ரேஷியோவில் எக்ஸ் போட்டு செய்கிறது கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ அதில் 1x/4xன்னு போட்டிருக்கிறேன். ஈக்குவல் டு போட்டு 3/8 அப்படிங்கிறது போட்டிருக்கேன். சரியா? இதில் பார்த்தீங்க அப்படின்னா 2015 இது வந்து 2015 உள்ளது. இது வந்து 2023 உள்ளது. ரெண்டு ஈக்குவல் நம்ம போட்டிருக்கோம். ஆனால் ஈக்குவலாக இல்லை. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா ஈக்குவல் பண்ணுறதுக்காக வருஷத்தை கூட்டிக்கிடலாம். அப்போ இது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 2023 என்ன வயசு இருக்குமோ அதை மாற்ற போகிறேன். அப்படி மாற்றினோம் அப்படின்னா 2015லேருந்து 2023 வரைக்கும் ஒரு 8 வருஷம் இருக்குது பார்த்தீங்களா. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா +8 போட்டுக்கிடலாம். அப்போ இதுவும் 2023 உள்ளது. இப்போ இதுவும் 2023 உள்ளது. ரைட்டா? இப்போ என்ன பண்ணலாம் குறுக்க பெருக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 8x + 64 12x + 24 அப்படிங்கிறது கிடைக்கும். இப்போ என்ன பண்ணலாம் எக்ஸை கழிக்கும்போது நம்மளுக்கு 4x 64லேருந்து 24 கழிக்கும்போது நமக்கு 40ன்னு கிடைக்குது. அப்போ எக்ஸோட வேல்யூ வந்து 10 அப்படிங்கிறது கிடைக்குது. அப்போ இதை நம்ம சப்ஸ்டிட் பண்ணலாமா? பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னா 2015ல் இதில் சப்ஸ்டிட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 2015 வயசு தான் கிடைக்கும். இந்த ரேஷியோவில் சப்ஸ்டிட் பண்ணுறோமோ அப்போ 2015 வயசு தான் கிடைக்கும். சப்ஸ்டிட் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 10 40 வயசுன்னு கிடச்சிருக்கு. சரியா? இப்போ என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா 2010 கேட்டாங்க அப்படின்னா நம்மளுக்கு 2015ல் 10 வயசுனா 2010ல் இன்னும் ஒரு 5 வயசு கம்மியாக இருந்திருக்கும். ரைட்டா? அப்போ இவருக்கு 5 வயசும் இவருக்கு 35 வயசு இருந்திருக்கும். ரெண்டையும் கூட்டும்போது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு டோட்டலாக 40 வயசுன்னு கிடைக்கும். சரியா? அப்போ பாருங்க 2015ல் 10 வயசு 40 வயசுன்னு இருந்திருக்கு. சரியா? அப்போ 2010 கேட்கும்போது 2 பேருக்கு 5 வயசு கம்மியாகுமா? ஏன்னா 5 வருஷம் கம்மியாயிருக்கு. அப்போ என்ன பண்ணும் 5 வயசு கம்மி பண்ணும்போது 5 வயசும் 35 வயசு இருக்கும். அப்போ டோட்டலாக கூட்டும்போது நம்மளுக்கு 5 + 35 40 அப்படிங்கிறது கிடைக்கும். அடுத்த கொஸ்டின் பாருங்க. தகப்பன் மற்றும் மகனுடைய தற்போதைய வயதிற்கு இடையேயான விகிதம் 19:5. தந்தை மகன் 19:5. 4 வருடங்களுக்கு பிறகு 4 ஆண்டுக்கு பின் 3:1ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ என்ன பண்ணலாம் இதில் எக்ஸ் போட்டுக்கலாமா? அப்போ 19x/5x ஈக்குவல் டு 3/1ன்னு எழுதிக்கிறலாம். இப்போ 4 வருடங்களுக்கு பிறகுன்னு கொடுத்துருக்காங்களா. 4 வருடங்களுக்கு பிறகு தான் 3:1 அப்படிங்கிறதுனால இது 4 வருடங்களுக்கு பிறகு உள்ள விகிதம். இது வந்து தற்போதைய வயது விகிதம். அப்போ இது என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா 4 வருடங்களுக்கு பிறகாக மாற்ற போகிறேன். அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா +4 போட்டுக்கலாம். இப்போ நம்ம குறுக்க பெருக்கும்போது பார்த்தீங்கன்னா 19x + 4 15x + 12ன்னு கிடைக்கும். நம்ம எக்ஸை கழிக்கும்போது பார்த்தீங்கன்னா 4x 8ன்னு கிடைக்கும். அப்போ எக்ஸோட மதிப்பு பார்த்தீங்கன்னா 2ன்னு வருது.
அப்போ இதில் சப்ஸ்டிட் பண்ணும்போது 19 2 38 வயசு ப்ளஸ்ஸு மகனுடைய வயசு வந்து 10. அப்போ 2 பேரோட வயசும் கூட்டும்போது 38 10 நமக்கு 48 அப்படிங்கிறது கிடச்சிருக்கு. சரியா? இப்போ ஆன்சர் வந்து 48. ஏன்னா என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா கணக்கில் வந்து வயதின் கூட்டுத்தொகை தான் கேட்டிருக்காங்க. அதனால என்ன பண்ணுறோம், ரெண்டு வயசு நம்ம கூட்டியிருக்கோம். அடுத்து 80வது கொஸ்டின் பாருங்க. சரண் என்பவரின் வயது தன் மகன் சங்கரின் வயதைப் போல 6 மடங்கு. 4 வருடங்கள் கழித்து அவரின் வயது மகனின் வயதைப் போல 4 மடங்கு எனில் அவர்கள் தற்போதைய வயது தனித்தனியாக கேட்டிருக்காங்க. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா சரண் வயது அவருடைய தன் மகன் கொடுத்துருக்காங்களா, சங்கரோட வயதை போல எத்தனை மடங்குன்னா 6 மடங்குன்னு கொடுத்துருக்காங்கல்ல. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா எல்லா சமயங்களையும் விகிதம் கொடுத்துருந்தாங்க. இதில் மட்டும் மடங்குன்னு கொடுத்துருக்காங்க. மடங்குன்னு கொடுத்தா 6 மடங்குன்னா 6:1ன்னு அர்த்தம், 4 மடங்குன்னா 4:1ன்னு அர்த்தம். அவ்வளோதான். அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம தற்போதுன்னு போட்டு 6:1ன்னு எழுதிக்கிறலாம். 4 வருடங்கள் கழித்து அப்படின்னு பார்க்கும்போது 4:1ன்னு போட்டுக்கலாம். இதில் நம்ம எக்ஸ் போட்டுக்கலாம். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா 6x/1x = 4/1ன்னு எழுதியிருப்போம் நம்ம. இப்போ நம்ம 4 வருடங்கள் கழித்துன்னு கொடுத்துருக்காங்களா, அப்போ என்ன பண்ணலாம் +4 போட்டுக்கலாம். இப்போ குறுக்க பெருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 6x + 4 4x + 16ன்னு கிடச்சிருக்கு. இப்போ எக்ஸை கழிச்சோம்னா 2xன்னு வரும். 2x 12. அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன வருது அப்படின்னா 6ன்னு வருது. ரைட்டா? இது என்ன பண்ணலாம் அப்படின்னா இதில் நம்ம சப்ஸ்டிட் பண்ணலாம். சப்ஸ்டிட் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 36 6 அப்படிங்கிறது வயசு கிடைச்சிருக்கு. அப்போ ஆன்சர் வந்து 36 6. அடுத்த கொஸ்டின் பாருங்க. ரீனா மற்றும் உஷாவின் தற்போதைய வயதுகள் முறையே 24 வருடங்கள் 36 வருடங்கள் கொடுத்துருக்காங்க. அதாவது தற்போதைய வயது 26 24 36. தற்போது வந்து 24 36. ரைட்டா? இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தற்போது ரீனாக்கு வயசு வந்து 24, உஷாக்கு வந்து 36ன்னு கொடுத்துருக்காங்க. 8 ஆண்டுகளுக்கு முன்பு உஷா மற்றும் ரீனாவின் வயது விகிதம்னு கேட்டிருக்காங்க. 8 ஆண்டுகளுக்கு முன்னாடி. அப்போ 8 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா எல்லா 2 பேருக்கும் 8 வயசு கம்மியாக இருக்கும். அப்போ ரீனாவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 16 வயசுன்னு இருக்கும் ரீனாவுக்கு. உஷாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 28 வயசுன்னு இருக்கும். சரியா? அப்போ என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா உஷா மற்றும் ரீனான்னு கேட்டிருக்காங்க பார்த்தீங்களா. அப்போ முதல்ல கொடுத்தது ரீனா மற்றும் உஷா, ஆனால் இப்போ கொடுத்தது உஷா மற்றும் ரீனா. அப்படின்னா நம்ம வயசு என்ன பண்ணலாம், ரெண்டையும் மாற்ற வேண்டியிருக்கும். அப்போ 28, 16ன்னு வரும். இதோட ரேஷியோ பார்த்தீங்க அப்படின்னா வீதம் தானே கேட்டிருக்காங்க. அப்போ ரேஷியோ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 7:4 அப்படிங்கிறது கிடைக்கும். அப்போ ஆன்சர் வந்து 7:4. 4:7ன்னு போட்டால் தப்பாயிரும். ஏன் அப்படின்னா நம்மளுக்கு வந்து என்ன கிடைக்குன்னா உஷா மற்றும் ரீனா கேட்டிருக்காங்க. அப்போ ரீனா உஷாவோட வயசு நம்ம போட்டுறக்கூடாது. சரியா? அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா தந்தை மற்றும் மகனின் தற்போதைய வயதுகளின் கூடுதல் வந்து 60. 6 வருடங்களுக்கு முன்பு தந்தையின் வயது மகனின் வயதை போல 5 மடங்கு எனில் 6 வருடங்களுக்கு பிறகு மகனின் வயது என்னன்னு கேட்டிருக்காங்க. சரியா? அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா தந்தை மற்றும் மகனின் தற்போதைய வயது கொடுத்துருக்காங்களா, கூட்டினா 60. அப்போ நல்லா கவனிச்சுக்கோங்க. தற்போதைய வயது தந்தை மகனின் கூட்டும்போது என்ன வருதுன்னா 60 வருது தற்போது. சரியா? 6 வருடங்களுக்கு முன்பு தந்தையின் வயது மகனின் வயதை போல 5 மடங்குன்னு கொடுத்துருக்காங்கல்ல. அப்போ 5 மடங்குனா 5:1ன்னு அர்த்தம். அப்போ 5x 1xன்னு எடுத்துக்கிட்டேன். எத்தனை வருடங்களுக்கு முன்பு அப்படின்னா 6 வருடங்களுக்கு முன்பு. சரியா? அப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா இப்போ நல்லா கவனிச்சுக்கோங்க. 2 பேர் வயசு கூட்டும்போது 60ன்னு கொடுத்துருக்காங்களா, அப்படின்னா நம்ம ரேஷியோ கூட்டிக்கலாம். அப்போ ரேஷியோ கூட்டும்போது 5x + 1x என்ன வரும்னா 6xன்னு வரும்.
RX ஈக்குவல் டு நம்ம 60ன்னு போட்டால் தப்பாயிரும். ஏன்னா கூடுதல் வந்து 60ன்னு கொடுத்துருக்காங்கல்ல, ஏன்னா 60ன்னு போடக்கூடாது. ஏன் போடக்கூடாது அப்படின்னா 60ங்கிற கூடுதல் போட்டாகணும், ஆனால் 60 போடக்கூடாது. எதனால அப்படின்னா தற்போதைய வயசு கூட்டும்போது 60, ஆனால் 6 வருஷத்துக்கு முன்னாடி கூட்டும்போது 2 பேருக்கும் 60 வயசு கூட்டினா 60 வராது. அப்போ 2 பேருக்கும் 6 வருஷத்துக்கு முன்னாடி 6 வயசு கம்மியாக இருந்திருக்குமா, அப்போ டோட்டல் வந்து 12 வயசு கம்மியாக இருந்திருக்கும். அப்போ கழிச்சோம் அப்படின்னா 48 அப்படிங்கிறது கிடைக்கும். சரியா? அப்போ இதுவும் 6 வருடங்களுக்கு முன்னாடி உள்ள வயதுகளின் கூடுதலோட அந்த விகிதங்களோட கூடுதல். 48 அப்படிங்கிறது 6 வருஷத்துக்கு முன்னாடி வயதுகளின் கூடுதல். ரைட்டா? இப்போ எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும் அப்படின்னு என்ன பண்ணலாம், அடிச்சிடலாமா? அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன வருது அப்படின்னா நமக்கு 8ன்னு வந்திருக்கு. இது என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம இந்த விகிதத்தை சப்ஸ்டிட் பண்ணிடலாம். சப்ஸ்டிட் பண்ணோம்னா என்ன வரும் அப்படின்னா இங்கே 40, இங்கே 8ன்னு கிடைச்சிருக்கு. சரியா? இதில் சப்ஸ்டிட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன வருது அப்படின்னா 40, 8 வயசுன்னு கிடைச்சிருக்கு. இது எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னா 6 வருடங்களுக்கு முன்னாடி உள்ளது. அப்போ நல்லா கவனிச்சுக்கோங்க இதில். அப்போ 40, 8 அப்படிங்கிறது பாருங்க 6 வருடங்களுக்கு முன்பு 40, 8ன்னு கிடைச்சிருக்கு சப்ஸ்டிட் பண்ணும்போது. அப்போ தற்போது பார்த்தீங்க அப்படின்னா 46, 14ன்னு கிடைச்சிருக்கும். அப்போ 6 வருடங்களுக்கு பின்னு பார்க்கும்போது நம்மளுக்கு 52, 20 வயசுன்னு கிடைக்கும். அப்போ மகனுடைய வயது வந்து 6 வருடங்களுக்கு பிறகு வந்து 20 வயசு. அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஒருவரின் தற்போதைய வயது அவரின் இரு மகன்களின் வயதுகளின் கூட்டுத்தொகையை போல 4 மடங்குன்னு சொல்லியிருக்காங்கல்ல. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம எப்பவும் போல சால்வ் பண்ணுற மாதிரி சால்வ் பண்ணிக்கலாம். பாருங்க, தற்போதைய வயது தெரியாது, அவர் இரு மகன்கள்னு கொடுத்துருக்காங்கல்ல, அப்போ தந்தை 2 மகன்கள்னு போட்டுக்கிட்டேன். சரியா? வயதுகளின் கூட்டுத்தொகை போல எத்தனை மடங்கு அப்படின்னா 4 மடங்கு அப்படின்னா 4:1ன்னு அர்த்தம். 10 வருடங்களுக்கு பிறகு அவரது இரு மகன்களின் வயதுகளின் கூட்டுத்தொகை போல எத்தனை மடங்குன்னா 2 மடங்கு அப்படின்னா 2:1. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இதில் 4:1 என்ன எழுதலாம், 4x/1x எழுதிக்கலாம். ஈக்குவல் டு 10 ஆண்டுகளுக்கு பிறகு 2:1, அப்போ 2/1 எழுதிக்கலாம். 10 ஆண்டுகளுக்கு பிறகு அப்படிங்கும்போது என்ன பண்ணலாம் அப்படின்னா இவங்களுக்கு +10 போட்டுக்கலாம். இவங்களுக்கு வந்து +20 போடணும். எதனால 20 போடுறோம் அப்படின்னா இதில் இரு மகன்கள்னு கொடுத்துருக்காங்கல்ல, அதனால என்ன பண்ண போகிறோம், 2 பேருக்கும் 10 வயசு கூடும் அப்படிங்கிறனால +20ன்னு போட்டிருக்கோம். சரியா? சரி, இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா குறுக்க பெருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா நம்மளுக்கு 4x +10 அப்படின்னு கிடைக்கும். பாருங்க 4x +10 ஈக்குவல் டு இந்த 2 வச்சு குறுக்க பெருக்கும்போது பார்த்தீங்கன்னா 2x +40 அப்படிங்கிறது கிடைக்கும். எக்ஸையும் கழிச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு 2x 10யும் 40யும் கழிச்சோம் அப்படின்னா 30ன்னு கிடைக்கும். அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன வருது அப்படின்னா 15 வருது. அப்போ என்ன பண்ணலாம்னா இதை வந்து டேரெக்டாக 4:1 சப்ஸ்டிட் பண்ணிடலாம். பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 4 15 60, ஒரு 15 15. ரைட்டா? அப்போ அப்பாவோட வயசு 4 மடங்கு அப்படிங்கிறனால அப்பாவோட வயசு எத்தனை வயசு வருது அப்படின்னா நம்மளுக்கு 60 அப்படிங்கிறது வருது. அடுத்த கொஸ்டின் பாருங்க. அருண் மற்றும் தீபக் ஆகியோரின் வயதுகளின் விகிதம் 4:3. 6 வருடங்களுக்கு பிறகு அருணின் வயது 26. அப்போ தீபக்கின் வயது என்னன்னு கேட்டிருக்காங்க. அருண் தீபக் 4:3 வச்சுக்கலாம். அப்போ 4x 3x. 6 வருடங்களுக்கு பிறகு அருணோட வயசு என்ன வருது அப்படின்னா 26 வருதான். 6 வருடங்களுக்கு பிறகு 6 ஆண்டுகளுக்கு பின் வந்து என்ன வருதுன்னா 26 வருதுன்னு சொல்லியிருக்காங்க. ரைட்டா? அப்போ 6 வருஷத்துக்கு பின்னாடி 26னா அப்போ தற்போது வந்து 4 மடங்குன்னு சொல்லியிருக்காங்கல்ல. அப்போ தற்போது வயசு பார்த்தீங்க அப்படின்னா என்ன இருக்கும் அப்படின்னா 20ன்னு இருக்கும். தற்போது 20 இருக்கும். அந்த 4 மடங்கு தான் 20 அப்படின்னா 1 மடங்கு என்ன வரும் அப்படின்னா நம்மளுக்கு 5ன்னு கிடைச்சிருக்கும். ரைட்டா? அப்போ என்ன கிடைக்குன்னா தீபக்கின் வயது என்னன்னு கேட்டிருக்காங்களா. அப்போ இதுவும் தற்போது தான். அப்போ தற்போது வந்து பார்க்கும்போது அருணுக்கு 20 வயசு வருதுன்னா அப்போ 4 மடங்கு வந்திருக்குது. அப்போ 4 மடங்கு 20னா 1 மடங்கு என்ன வந்திருக்கு அப்படின்னா 5ன்னு வந்திருக்கு. அப்போ
இவருக்கு 1 மடங்கு 5 அப்படின்னா 3 மடங்கு என்ன வரும் அப்படின்னா 3 இன்ட்டு 5 15 அப்படிங்கிறது கிடைக்கும். ரைட்டா? அப்போ திமுக வயசு வந்து பார்த்தீங்கன்னா 15. அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஏ மற்றும் பி ஆகியோரில் ஏ வந்து இளையவராம். அவர்களின் வயதுகளின் வித்தியாசத்தின் 7 மடங்கானது அவர்களின் வயதுகளின் கூடுதலுக்கு சமம். 12 ஆண்டுகளுக்கு பிறகு பியின் வயதும் ஏயின் தற்போதைய வயதும் 5:3 என்ற விகிதத்தில் இருப்பின் ஏயின் தற்போதைய வயதுன்னு கேட்டிருக்காங்க. அப்போ இந்த சமம் எப்படி எடுக்கலாம்னு பாருங்க. ஏபி 2 பேர் இருக்காங்க. அதில் வந்து ஏ வந்து இளையவர்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இளையவர் அப்படின்னா மூத்தவர். எப்பவுமே நம்ம கழிக்கும் போது மூத்தவரில் இருந்தால் இளையவர், பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை கழிப்போம். அப்போ என்ன பண்ணலாம், பியிலேருந்து ஏயை கழிச்சிக்கலாம். ரைட்டா? பியிலேருந்து ஏயை கழிக்கிறோம். கழிக்கும்போது ஒரு வேல்யூ கிடைக்கும். சரியா? அது கிடைக்கும்போது அந்த அந்த வேல்யூவோட 7 மடங்கு. சரியா? 7 மடங்கு அந்த வித்தியாசத்தின் 7 மடங்கானது அவர்களின் வயதிலும் கூடுதலுக்கு சமம். 2 பேர் வயசு இருக்காங்க பார்த்தீங்களா இல்லையா? அப்போ என்ன பண்ணலாம், பி ப்ளஸ் ஏ சமமாக இருக்குதான். அதாவது இது வந்து கழிக்கிறது. அதாவது பி வந்து வயசில் மூத்தவங்க, ஏ வந்து இளையவரான். 2 பேர் வயசு கழிக்கும்போது 2 பேர் வயசும் கழிக்கும்போது ஒரு வேல்யூ கிடைக்குது. அதோட 7 மடங்கானது 7 மடங்கானது 2 பேர் வயசு கூட்டினா என்ன என்ன வேல்யூ வருமோ அதுக்கு சமமாக இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ரைட்டா? அப்போ என்ன பண்ணலாம், இதை நம்ம அப்படி கேன்சல் பண்ணலாம். பெருக்கும்போது பார்த்தீங்கன்னா உள்ள 7b மைனஸ் 7a அப்படிங்கிறது கிடைக்கும். அப்போ பி ப்ளஸ் ஏன்னு கிடைக்கும். நம்ம ஏ கழிச்சிக்கலாம், பியும் என்ன பண்ணலாம், கழிச்சிக்கலாம். அப்போ கழிக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா பி வரும்போது இங்கே மைனஸாக வருமா? அப்போ 6b ஈக்குவல் டு இங்கே மைனஸில் இருக்கும்போது ப்ளஸில் வரும். அப்போ 8a அப்படிங்கிறது கிடைக்கும். ரைட்டா? இது கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா நம்மளுக்கு 3b 4a அப்படிங்கிறது கிடைக்கும். சரியா? அப்போ இங்கே பாருங்க, பியோட வேல்யூ பியோட வேல்யூ 4, ஏயோட வேல்யூ என்ன வரும் அப்படின்னா 3 அப்படிங்கிறது வரும். அப்போ 3b 4a அப்படிங்கிறது கிடைச்சிருக்கு. பியோட வேல்யூ வந்து 4, ஏயோட வேல்யூ என்ன வரும் அப்படின்னா 3 அப்படிங்கிறது கிடைக்கும். சரியா? அப்போ என்ன பண்ணலாம், ஏக்கு வந்து 3, பிக்கு வந்து 4 அப்படிங்கிறது போட்டேன். 4 மடங்கு இருக்குது. அதாவது என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஏபியோட மடங்கு வந்து பார்த்தீங்கன்னா 3:4ன்னு அர்த்தம். இல்லைன்னா 4:3ன்னு எழுதிக்கிறலாம். அதாவது பி ஏ அப்படின்னு எப்படினாலும் எழுதிக்கிறலாம். நம்ம விருப்பம் தான். சரியா? நான் 3:4ன்னு எழுதியிருக்கிறேன். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 12 ஆண்டுகளுக்கு பிறகு. ரைட்டா? அப்போ தற்போதைய மடங்கு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ என்ன எழுதலாம் அப்படின்னா 4x/3xன்னு எழுதியிருக்கிறேன். ரைட்டா? 4x/3x ஈக்குவல் டு 12 ஆண்டுகளுக்கு பிறகு 5:3 கொடுத்துருக்காங்களா? அப்போ ப்ளஸ் 12 5/3ன்னு போட்டேன் நான். இப்போ ஏன் தற்போது எது காட்டிருக்காங்கல்ல, அப்போ கவனிங்க. இதில் இப்போ குறுக்க பெருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா 12x 36ன்னு கிடைக்கும். இங்கே 15x ப்ளஸ் 60ன்னு கிடைக்கும். எக்ஸும் கழிக்கும்போது 3x வருது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 24 அப்படிங்கிறது கிடைக்குது. 60 36 கழிக்கும்போது. அப்போ எக்ஸோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 8 அப்படிங்கிறது கிடைக்குது. சரியா? என்ன கேட்டிருக்காங்கன்னா ஏயின் தற்போதைய வயது கேட்டிருக்காங்க.
அடுத்து 85வது கொஸ்டின் பாருங்க. ஏ மற்றும் பி ஆகியோரில் பி வந்து ஆகியோரில் ஏ வந்து இளையவர்னு சொல்லியிருக்காங்க. அவர்களின் வயதுகளின் வித்தியாசத்தின் 7 மடங்கானது அவர்களின் வயதுகளின் கூடுதலுக்கு சமம்னு கொடுத்துருக்காங்கல்ல. 12 ஆண்டுகளுக்கு பிறகு பியின் வயதும் ஏயின் தற்போதைய வயதும் 5:3 என்ற விகிதத்தில் இருப்பின் ஏயின் தற்போதைய வயது என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ இந்த சமம் எப்படி இருக்கலாம்னு பாருங்க. இதில் வந்து யார் இளையவர் சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஏ தான் இளையவர்னு சொல்லியிருக்காங்க. நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா எப்பவுமே கழிக்கும் போது பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பர் கழிப்போம். அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா ரெண்டு பேர் வயது வித்தியாசம்னு கொடுத்துருக்காங்களா இல்லையா, வித்தியாசத்தின் 7 மடங்குன்னு சொல்கிறாங்க. அப்போ 2 பேர் வயசும் கழிச்சோம்னா அது 7ஆல் பெருக்கணும்னா அது 7 மடங்குன்னு கழிச்சிடும். அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம பியில் இருந்து என்ன பண்ணலாம், ஏ கழிக்கலாம். கழிச்சோம்னா ஒரு வேல்யூ கிடைக்கும், அதோட 7 மடங்கும். அப்புறம் 2 பேரோட வயதுகளின் கூடுதலும் எப்படி இருக்கு அப்படின்னா கூடுதலுக்கு சமம்னு சொல்லியிருக்காங்களா. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா உள்ளே பெருக்கும்போது 7b மைனஸ் 7a அப்படிங்கிறது கிடைக்கும். b ப்ளஸ் ஏ அப்படின்னு கிடைக்கும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா ரெண்டுமே கழிச்சோம்னா 6b 8a அப்படிங்கிறது கிடைச்சிருக்கு. இது ரெண்டும் அடித்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து 3b 4a அப்படிங்கிறது கிடைக்கும். ரைட்டா. அப்போ பியோட வேல்யூ 4, ஏயோட வேல்யூ எப்படி வச்சுக்கலாம், 3 வச்சுக்கலாம். அப்போது பாருங்கள் பியோட வேல்யூ வந்து 4, ஏயோட வேல்யூ வந்து 3. அதாவது என்ன சொல்கிறோம் அப்படின்னா 4:3ன்னு அர்த்தம். தற்போதைய வயது விகிதம் 4:3. எல்லா சம்பளையும் பார்த்தீங்க அப்படின்னா தற்போதைய வயது விகிதம் கொடுத்துருப்பாங்க, ஆனால் இதில் வந்து வயது விகிதம் கொடுக்கல. அப்போ வயது விகிதம் எப்படி கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னா நம்ம வந்து 4:3ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். ரைட்டா. சரி, இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா 4:3 நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா 4x/3xன்னு எடுத்துக்கலாம். ரைட்டா. அதுக்கு 12 ஆண்டுகளுக்கு பிறகு பியின் வயதும், அப்போ பி தான் 4, பிக்கு வந்து 4 தானே கொடுத்துருக்காங்க. அப்போ 12 ஆண்டுகளுக்கு பிறகு பியின் வயதுன்னா ப்ளஸ் 12, பியில் வந்து 12 போட்டுக்கிட்டோம். ரைட்டா. ஏயின் தற்போதைய வயது அப்படின்னால நம்ம தற்போதைய வயதுனே 3 மடங்கு தான் இருக்குது. அதனால நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம அப்படியே வச்சுக்கிட்டோம் 3. எப்படி இருக்கு அப்படின்னா 5/3ன்னு இருக்குதான். சரியா. இப்போ நம்ம குறுக்க பெருக்கும்போது பார்த்தீங்கன்னா 12x + 36 அப்படிங்கிறது கிடைக்கும். அப்போ 15x அப்படிங்கிறது மட்டும் கிடச்சிருக்கும். அப்போ எக்ஸும் கிடச்சோம் அப்படின்னா 3x 36ன்னு கிடச்சிருக்கு. அப்போ எக்ஸோட வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா 12 அப்படிங்கிறது கிடைக்கும். சரியா. இப்போ யாரோட வயது கேட்டிருக்காங்க, ஏயின் தற்போதைய வயது கேட்டிருக்காங்கல்ல, நம்மளுக்கு கண்டுபிடிக்கும் போது பார்த்தீங்கன்னா பிக்கு 4 மடங்கும் ஏக்கு 3 மடங்கு இருந்திருக்கு. அதாவது 4:3 இருந்திருக்குது. நம்மளுக்கு பியோட வயசு கேட்டால் 4 மடங்கு கண்டுபிடிக்கலாம், ஏயோட வயசு கேட்டால் 3 மடங்கு கண்டுபிடிக்கலாம். நம்ம 3 மடங்கு வயசு தான் வேணும் இப்போதைக்கு. அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா 3 வச்சு பெருக்கணும் அப்படின்னா 36 அப்படிங்கிற நமக்கு ஆன்சராக கிடைக்கும். அடுத்த கொஸ்டின் பாருங்க. தந்தை மற்றும் மகனின் வயது விகிதம் 4:1. மேலும் அவர்கள் இருவரின் வயதின் பெருக்குத் தொகை வந்து 196 எனில் 5 வருடங்களுக்கு பிறகு அவர்களின் இருவரின் வயது விகிதம் என்னவாக இருக்கும்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி சம்பளம் வந்து கூடுதல் பார்த்துருப்போம். இப்போ வந்து பெருக்கல்னு இருக்கு, அவ்வளோதான். கூடுதல்னா விகிதத்தை கூட்டிக்கிறணும், பெருக்கல்னா விகிதத்தை கழிச்சுக்கிறணும். சார் பெருக்கிக்கிறணும், அவ்வளோதான். ரைட்டா. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா தந்தை மற்றும் மகன் கொடுத்துருக்காங்களா, தந்தை மகன் 4:1னா 4x/1xன்னு எழுதியாச்சு. வயதின் பெருக்குத்தொகைன்னு கொடுத்துருக்காங்கல்ல அப்படின்னா விகிதத்தை என்ன பண்ணலாம், பெருக்கலாம். பெருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 4x × 1xன்னு வரும்போது நம்மளுக்கு 4x² கிடைக்கும். அப்போ இதுலேயே பெருக்குத்தொகை கொடுத்துட்டாங்க. அப்போ 196ன்னு வந்திருக்கு. சரியா. அப்போ இது கேன்சல் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 49, x² 49ன்னு கிடச்சிருக்கு. அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன வரும் அப்படின்னா நம்மளுக்கு 7ன்னு வந்துருக்கும். சரியா. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம இதில் சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். சப்ஸ்டிட் பண்ண அப்படின்னா என்ன கிடைக்கும் அப்படின்னா 28/7 அப்படிங்கிறது கிடைக்கும். கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா 5 வருடங்களுக்கு பின்னர்னு கேட்டிருக்காங்களா. அப்போ இதுலேருந்து என்ன பண்ணணும், 5 வருஷத்தை கூட்டிக்கிறணும். கூட்டும்போது பார்த்தீங்கன்னா 33, இங்கே வந்து 12 அப்படிங்கிறது கிடைச்சிருக்கும். அவர்களோட வயது விகிதம் கேட்டிருக்காங்களா. அது கேன்சல் பண்ணும்போது நம்ம 11ஆல் கேன்சல் பண்ணிக்கலாம். 11 3 33, 4 3 12. அப்போ ஆன்சர் வந்து 11:4 அப்படிங்கிறது கிடைக்கும். அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா அருணின் தற்போதைய வயது அவருடைய தந்தையின் வயதில் பாதி ஆகும். பாதினா என்ன அர்த்தம் அப்படின்னா 1/2ன்னு சொல்லுவோமா. அப்போ அப்பாவுக்கு 2 மடங்கு இருக்கணும், மகனுக்கு 1 மடங்கு இருக்கணும், அவ்வளோதான். சரியா.
அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 12 ஆண்டுகளுக்கு முன்பு தந்தையின் வயதானது அருணின் வயதை போல 3 மடங்கா இருந்துச்சு சொல்றாங்க. 3 மடங்குனா என்ன அப்படின்னா 3:1. சரியா? அப்போ இங்க பாருங்க, அருண் தந்தை அப்படின்னு சொல்லி எழுதியாச்சு. இப்போ என்ன பண்ண அப்படின்னா அதில் வந்து அருணின் வயது தந்தையின் வயதில் பாதின்னு கொடுத்துருக்காங்களா? அப்போ 1/2 எப்படி எழுதலாம் அப்படின்னா இவருக்கு 2 இவருக்கு 1ன்னு எழுதிக்கலாம். சரியா? அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 12 ஆண்டுகளுக்கு இது தற்போதுன்னு கொடுத்துருக்காங்கல்ல, இது வந்து 12 ஆண்டுகளுக்கு முன்பு 3 மடங்குனால அப்பாவுக்கு 3 இருந்துச்சுன்னா மகனுக்கு வந்து 1 இருக்கும். அப்போ இதில் எக்ஸ் போட்டுக்கலாமா? சரி, இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா 1x/2xன்னு போட்டுக்கலாம். 12 ஆண்டுகளுக்கு முன்புன்னு கொடுத்தனால என்ன பண்ணலாம் அப்படின்னா -12 போட்டுக்கலாம். அதில் 1:3 1/3 எழுதிக்கிறலாம். இப்போ குறுக்க பெருக்கும்போது பார்த்தீங்கன்னா 3x - 36 2x - 12ன்னு கிடைக்கும். எக்ஸும் கேன்சல் பண்ணோம்னா 1x 36 12 கழிச்சு அப்படின்னா 24ன்னு கிடைக்கும். அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன அப்படின்னா 24. சரியா? என்ன கிடைக்குன்னா தந்தையின் தற்போது வயது கேட்டிருக்காங்க. அப்போ தந்தையில் சப்ஸ்டிட் பண்ணிடலாமா? அப்போ தந்தையோட வயசு என்ன வரும்னா 2 × 24 48 வயசு வரும். ஆன்சர் வந்து 48 ஆண்டுகள். அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஏ, பி என்பவரின் தற்போதைய வயது விகிதம் 4:5. அப்போ 4:5 எப்படி எழுதலாம் அப்படின்னா 4x/5xன்னு எழுதிக்கிறலாம். 5 வருடங்களுக்கு பிறகு 5:6 இருக்குன்னு சொல்லியிருக்காங்களா? அப்போ 5/6ன்னு எடுத்துக்கலாம். அப்போ 5 வருடங்களுக்கு பிறகுனா +5 +5 போட்டுக்கலாம் 2 பேருக்குமே. அப்புறம் குறுக்க பெருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா 24x + 30 இங்கே 25x + 25 குறுக்க பெருக்கும்போது. சரியா? பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸை கழிச்சோம் அப்படின்னா 25 24 கழிச்சோம் அப்படின்னா எக்ஸ் மட்டும் ஒரே ஒரு எக்ஸ் மட்டும் தான் இருக்குது. அப்போ இதுலேருந்து கழிக்கும்போது 5ன்னு வந்திருக்கு. அப்போ எக்ஸோட மதிப்பு என்ன வருதுன்னா 5ன்னு வந்திருக்கு. ரைட்டா? அப்போ முதல்ல 4:5ன்னு கொடுத்துருக்காங்களா? அப்போ 4x/5x இதில் சப்ஸ்டிட் பண்ணாலும் ஆன்சர் கிடச்சிரும். அப்போ இருவரின் தற்போதைய வயதின் கூடுதல் கேட்டிருக்காங்களே பாருங்க. 4 × 5 இவருக்கு 20 வயசு வரும், இவருக்கு 25 வயசு வருது. அப்போ டோட்டல் பார்க்கும்போது 2 பேருக்கும் 45 ஆண்டுகள் ஆகும். இப்போ ஆன்சர் வந்து 45 ஆண்டுகள். அடுத்து சர்மாவின் தற்போதைய வயது அவருடைய தந்தையின் வயதில் 1/4 பாகமாகும். 1/4 பாகம்னா 1/4. 6 ஆண்டுகளுக்கு முன்பு தந்தையின் வயதானது சர்மாவின் வயதை போல 7 மடங்குன்னு சொல்றாங்க. அப்போ 7:1. ரைட்டா? அப்போ எப்படி எழுதுறோம்னா தந்தை சர்மா 1/4 பாகம்னாலே இதில் 4 மடங்கு தந்தைக்கு இருக்கணும், 1 மடங்கு யாருக்கு இருக்கணும் அப்படின்னா மகனுக்கு இருக்கணும். சரியா? இப்போ நீங்கள் சர்மா தந்தைன்னு மாற்றி எழுதினாலும் சரிதான், தப்புலாம் கிடையாது. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம யாருக்கு என்ன வேல்யூ போடணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். தந்தை சர்மான்னு போட்டிருக்கேன். அப்போ தந்தைக்கு பார்த்தீங்க அப்படின்னா 4 போட்டுக்கிறலாம், 1 போட்டுக்கிறலாம். அப்போ 4x 1x. அப்போ 4x/1xன்னு எழுதிக்கிறலாம். ரைட்டா? 6 ஆண்டுகளுக்கு முன்புன்னு கொடுத்துருக்காங்கல்ல, அப்போ -6 -6 போட்டாச்சு. அப்போ 6 ஆண்டுகளுக்கு முன்பு 7 மடங்குன்னு சொல்லியிருக்காங்களா? அப்போ 7:1ன்னு அர்த்தம். சரி, அப்போ 7/1 இதில் போட்டுக்கிறலாம். குறுக்க பெருக்கும்போது பார்த்தீங்கன்னா அப்போ 4x - 6 7x - 42 கழிச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு 3xன்னு கிடைச்சிருக்கு. இதை கழிக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா 36. 3x 36னா எக்ஸ் வந்து 12 அப்படிங்கிறது கிடைக்கும். சரியா? இது வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இதில் சப்ஸ்டிட் பண்ணிடலாம். சப்ஸ்டிட் பண்ணும்போது வயசு என்ன வரும் அப்படின்னா 4 12 48 1 1 12 12. அப்போ 48 12ன்னு கிடைச்சிருக்கு. அப்போ அவர்களையும் தற்போது எது கேட்டிருக்காங்கல்ல, அப்போ ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா 12 48. அடுத்த 90வது கொஸ்டின் பாருங்க. இன்று அபியின் வயது ரீட்டாவின் வயதை போல 2 மடங்கு. 2 மடங்குனா 2:1. அப்போ அபி ரீட்டா 2:1னா 2x 1xன்னு எடுத்துக்கலாம்.
7 வருடங்களுக்கு பின்னர் 7 ஆண்டுக்கு பின் வயது வித்தியாசம் 5ன்னு கொடுத்துருக்காங்கல்ல. சரி, வயது வித்தியாசம் என்ன இருக்குது அப்படின்னா 2 பேர் வயசு கழிச்சு என்ன வரணுமா 5 வரணும்னு சொல்லியிருக்காங்க. ரைட்டா? சரி, அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இதில் ஒன்று முக்கியமானது ஒன்று தெரிய வேண்டியிருக்கு அப்படின்னா எத்தனை வருடம் ஆனாலும் வித்தியாசம் ஒன்று போல தான் இருக்கும். எடுத்துக்காட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ அண்ணனுக்கு 25 வயசு ஆகுது, தம்பிக்கு 20 வயசு ஆகுதுன்னா டிஃப்ரெண்ட் என்ன இருக்குன்னா 5ன்னு இருக்கு. அதே இது அண்ணனுக்கு வந்து 30 வயசு ஆகும்போது தம்பிக்கு எத்தனை வயசு ஆயிரும்னா 25 வயசு ஆயிரும். 2 பேருக்கு 5 வயசு கொடுக்கும்போது அப்போ டிஃப்ரெண்ட் என்ன இருக்கும்னா 5 தான் இருக்கும். அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா வித்தியாசம்னு கொடுத்தாலே ரொம்ப ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். நம்ம எதையுமே கூட்டணும் கழிக்கணும் அப்படிங்கிற அவசியமெல்லாம் ஒன்றுமே கிடையாது. எத்தனை வருஷம் ஆனாலும் வித்தியாசம் ஒன்று போல இருக்கும். அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கூடுதல்னு கொடுக்கும்போது கூட்டணும், 2 விகிதத்தையும் கூட்டியிருப்போம். பெருக்கல்னு கொடுக்கும்போது 2 விகிதத்தையும் பெருக்கியிருப்போம். இப்போ கழித்தல்னு கொடுத்துருக்காங்களா, வித்தியாசம்னால என்ன அர்த்தம் அப்படின்னா கழித்தல்னு அர்த்தம். அப்போ 2 விகிதத்தையும் கழிக்கலாம். அப்போ 2x - 1x கழிச்சோம்னா என்ன கிடைக்கும்னா 7 கிடைக்கும்னு அர்த்தம். சரி, வயது வித்தியாசம் 5. சரியா? அப்போ பார்த்தீங்க அப்படின்னா கழிக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸோட மதிப்பு என்ன வருது அப்படின்னா நமக்கு 5ன்னு கிடச்சிருக்கு. அப்போ என்ன பண்ணலாம், நம்ம இதில் அப்படியே சப்ஜெக்ட் பண்ணிடலாமா? அப்போ 2x 1xனா அபிக்கு வந்து 10 வயசும் ரீட்டாக்கு வந்து 5 வயசு அப்படிங்கிறது கிடச்சிருக்கும். எனில் ரீட்டாவின் இன்றைய வயது என்னன்னு கேட்டிருக்காங்கல்ல. அப்போ ரீட்டாவோட வயசு பார்த்தீங்கன்னா என்ன வரும் அப்படின்னா 5. இந்த கொஸ்டின் பாருங்க, 3 வருடங்களுக்கு முன் 5 நபர் கொண்ட குடும்பத்தின் சராசரி வயது 17. ஒரு குழந்தை பிறந்த பின் அக்குடும்பத்தின் சராசரி வயதும் அதேதான் எனில் குழந்தையின் தற்போதைய வயது என்னன்னு கேட்டிருக்காங்க. 5 வருஷத்துக்கு முன்னாடி 5 பேர் இருக்காங்க குடும்பத்தில், சராசரி வயது 17 இருக்கு. அப்போ 5 ஆண்டுகளுக்கு முன் பார்க்கும்போது சராசரி வயது என்ன இருக்கு அப்படின்னா 17 இருக்கா. மொத்த வயது கண்டுபிடிக்கணும் அப்படின்னா சராசரியவும் 5 பேரால் பெருக்கணும் அப்படின்னா மொத்த வயசு கிடைச்சிடும். அப்போ 5 × 17 போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும். அப்போ பெருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா 85ன்னு கிடைச்சிருக்கு. ரைட்டா? இது எத்தனை ஆண்டுகள் அப்படின்னா 5 ஆண்டுகளுக்கு முன்னாடி 85 இருக்கு கூட்டும் போது, வயசு கூட்டும் போது. சரியா? அப்போ தற்போது பார்க்கும்போது 5 பேருக்குமே 3 வயசு கூடி இருக்கும்ல. 5 பேருக்குமே இதில் 3 ஆண்டுகளுக்கு முன்பு 3 ஆண்டுகளுக்கு முன்பு சராசரி வயது பார்க்கும்போது 17 இருந்திருக்கு 5 பேருக்கு. அப்போ 5 × 17 பெருக்கணும் அப்படின்னா 3 வருஷத்துக்கு முன்னாடி 5 பேரோட மொத்த வயசு கூட்டம் என்ன வருமோ அது கிடச்சிருக்கு, 85ன்னு கிடச்சிருக்கு. அப்போ தற்போது பார்க்கும்போது 5 பேருக்குமே 3 வயசு கூடியிருக்கும்ல. கூடும்போது பார்த்தீங்கன்னா டோட்டலாக 15 வயசு கூடியிருக்கும். அப்போ 85 + 15 போட்டோம் அப்படின்னா தற்போதைய 5 பேரோட வயசுகள் கூடுதல் பார்த்தீங்க அப்படின்னா 100ன்னு கிடச்சிருக்கு. ரைட்டா? இப்போ ஒரு குழந்தை பிறந்துருச்சு. இப்போவும் என்ன இருக்குது அப்படின்னா சராசரி அதுதான் இருக்குது, 17 தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. குழந்தை பிறந்தா அப்படின்னா எத்தனை பேர் ஆச்சுன்னா 6 பேர் ஆச்சு. அப்போ சராசரி அதே தான் அப்படின்னா 6 × 17 போட்டுக்கிடலாமா? அப்போ பெருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா 102ன்னு கிடைக்குது. அப்போ இந்த 100ங்கிறது 5 பேரோட மொத்த வயது, 102ங்கிறது 6 பேரோட மொத்த வயது. அப்போ 5 பேருக்கு மொத்த வயசு தற்போது பார்க்கும்போது 100 இருக்கு அப்படின்னா 6 பேருக்கு 102 இருக்கு அப்படின்னா குழந்தையோட வயசு எத்தனை வயசு இருக்கு அப்படின்னா 2 வயசு இருக்குன்னு அர்த்தம். ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 2. 92வது கொஸ்டின் பாருங்க. பியின் வயது ஏயின் வயதை போல் 2 மடங்கு, ஆனால் எஃப்பின் வயதில் பாதி. நல்லா கவனிச்சுக்கோங்க. பியின் வயது ஏயின் வயதை போல் 2 மடங்கு இருக்கு அப்படின்னா அப்போ இதில் யார் மூத்தவங்க அப்படின்னா பி தான் மூத்தவங்க. சரியா? அப்போ பி என்ன பண்ணலாம், நம்ம மேலே போட்டுக்கிடலாம். சரி, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஆனால் எஃப்போட வயதில் பாதி தான் இருக்கான். பி வந்து ஏயை விட 2 மடங்கு இருக்கு, ஆனால் எஃப்ல என்ன இருக்கு அப்படின்னா பாதின்னு சொல்லியிருக்காங்கல்ல. அப்போ எஃப் தான் பியை விட மூத்தவங்கன்னு அர்த்தம். சரியா? அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சியின் வயது ஏயின் வயதில் பாதி இருக்கு. அப்போ ஏயை விட சியோட வயசு வந்து கம்மியாக இருக்குது. ஆனால் டியின் வயதில் 2 மடங்கு இருக்குது. எதுன்னு பார்த்தீங்கன்னா சி. டியோட வயசுலேருந்து 2 மடங்கு இருக்கு அப்படின்னா அப்போ டியை விட 2 மடங்கு இது அதிகமாக இருக்கு. சரியா? 2 மடங்கு சொல்லுவோம்ல, அப்போ அதிகமாக இருந்திருக்கு. ஓகேவா?
இப்போ என்ன கிடக்கு அப்படின்னா நம்ம ஆர்டர் படி எழுதியாச்சு. இதில் இளையவர் மற்றும் முதியவரின் இணை எதுன்னு கேட்டிருக்காங்க. அப்போ இதில் மூத்தவங்க பார்த்தீங்கன்னா எஃப், இளையவங்க யாருன்னா டி. அப்போ டி மற்றும் எஃப்னு கிடைக்கிறோம். சரியா? இதில் எப்படி சால்வ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இதில் வந்து நான் அந்த மடங்கு, அப்புறம் அந்த பாதி, இதில் ஒரு பாதி இருக்கு, அப்புறம் வந்து 2 மடங்குன்னு கொடுத்துருக்காங்க. நான் இந்த விஷயத்தை வந்து நான் எடுத்துக்கிறல. என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, கொஸ்டின்ல வந்து இளையவர் முதியவர் இணை எதுன்னு தானே கேட்டிருக்காங்க. அதனால என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா 2 மடங்கு பாதி அப்படிங்கிறது நான் எழுதவே இல்லை. அப்போ என்ன பண்றேன்னா, நான் வந்து இப்போ பியின் வயது ஏயின் வயதில் 2 மடங்கு கொடுத்துருக்காங்களா? அப்போ பி வந்து ஏயோட மூத்தவர்னா மூத்தவரை மேலே போட்டுக்கிட்டேன், அவ்வளோதான். ஏயோட பி மூத்தவர். ஆனால் எஃப்பின் வயதில் பாதி இருக்கு பிக்கு. அப்போ எஃப்பை விட பி வந்து வயசு கம்மி. அப்போ எஃப் வந்து பார்த்தீங்கன்னா பியை விட அதிகம் அப்படின்னால எஃப் மேலே போட்டுக்கிட்டேன், அவ்வளோதான். அடுத்து பார்த்தீங்கன்னா ஏயின் வயதில் சியின் வயது வந்து ஏயின் வயது பாதி அப்படின்னா அப்போ ஏயை விட இளையவங்க யாருன்னா சி தான். ஆனால் டியின் வயதில் 2 மடங்கு இருக்கான் சியோட வயசு. அப்போ டி தான் இளையவங்க, இதுலேருந்து 2 மடங்கு இருக்குன்னு சொல்றாங்க, அவ்வளோதான். சரியா? என்ன பண்றேன்னா வயசு அப்படியே யார் மூத்தவங்க இளையவங்க அப்படி மட்டும் எழுதியிருக்கேன். எத்தனை மடங்கு அப்படிங்கிறது எழுதலை. ஏன் அப்படி எழுதலை அப்படின்னா, கொஸ்டின்ல இளையவர் முதியவர் தானே கேட்டிருக்காங்க. மூத்தவங்களை மேலே போட்டுக்கணும், இளையவங்களை கீழே போட்டுக்கிறலாம், அவ்வளோதான். அப்போ இணை எதுன்னு பார்த்தீங்கன்னா எஃப்பும் டியும் தான். சரியா? 93வது கொஸ்டின் பாருங்க. எனது சகோதரர் என்னை விட 3 வயது மூத்தவர். அக்கா பிறக்கும் போது என் தந்தைக்கு 28 வயது. நான் பிறக்கும்போது தாய்க்கு 26 வயது. எனது சகோதரர் பிறக்கும்போது எனது சகோதரிக்கு 4 வயது எனில், எனது சகோதரர் பிறக்கும்போது தந்தை மற்றும் தாயின் வயது என்னன்னு கேட்டிருக்காங்க. சரியா? இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதுல யார் மூத்தவங்க அப்படின்னா, சகோதரர் வந்து என்னை விட 3 வயது மூத்தவங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா சகோதரர் பிறக்கும் போதே சகோதரிக்கு எத்தனை வயசு இருக்கான்? 4 வயசு இருக்குதான். அப்படின்னா சகோதரி தான் முதல்ல மூத்தவங்க. சரியா? சரி, இப்போ கவனிங்க. இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா அக்கான்னு போட்டுக்கலாமா? அக்கா மூத்தவங்க அப்படின்னால அக்கா போட்டிருக்கேன். அப்பாவோட வயது, அம்மாவோட வயது. சரியா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அக்கா பிறக்கும்போது வயசு வந்து தந்தைக்கு வயசு 28ஆம், அப்பாவுக்கு 28ன்னு போட்டாச்சு. ரைட்டா? சரி. அடுத்து பார்த்தீங்கன்னா நான் பிறக்கும்போது எனது தாய்க்கு 26 வயசு. அப்போ நான் அப்படின்னு பார்க்கும்போது கீழே போட்டிருக்கேன். தாய்க்கு எத்தனை வயசு அப்படின்னா 26 வயசு. சரியா? சரி. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சகோதரர் பிறக்கும்போது சகோதரிக்கு எத்தனை வயசு ஆயிடுச்சு அப்படின்னா 4 வயது ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டாங்க. சகோதரர் பிறக்கும்போது இப்போ என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, அப்போ சகோதரர் வந்து என்னை விட மூத்தவங்கன்னு சொல்லியிருக்காங்களா? எத்தனை வயசு அப்படின்னா 3 வயசு மூத்தவங்க. ரைட்டா? அப்போ சகோதரர் பிறக்கும்போது சகோதரிக்கு எத்தனை வயசு இருக்கு அப்படின்னா 4 வயசு இருக்குது. அப்போ அக்கா பிறந்து 4 வருஷத்துக்கு அப்புறம் தான் சகோதரர் என்ன பண்ணியிருக்காரு? பிறந்திருக்காரு. அப்படிங்கிறனால இவரோட அக்காவோட சகோதரர் எத்தனை வயசு கம்மி அப்படின்னா 4 வயசு கம்மி. சரியா? அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இங்க கவனிங்க. இப்போ அக்கா பிறக்கும்போது அப்பாவுக்கு 28, சகோதரர் பிறக்கும்போது ரெண்டுமே நம்மளுக்கு தெரியல. அப்போ ரெண்டுமே நம்ம கண்டுபிடிக்கணும். சரியா? இதுவும் தெரியாது, இதுவும் தெரியாது. அப்போ நம்ம ரெண்டுமே என்ன பண்ணணும்? கண்டுபிடிக்கணும். சரியா? இப்போ நாம் பிறக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா 26ன்னு தெரியும். சரியா? அப்போ நாம் பிறக்கும்போது 26னா எனக்கு 3 வருஷத்துக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா சகோதரர் பிறந்திருக்காரு. அப்போ 3 வருஷத்துக்கு முன்னாடி அம்மாவோட வயசு என்ன இருக்கும் அப்படின்னா 23 அப்படிங்கிறது இருக்கும். சரியா? அப்போ நம்ம 23 அப்படிங்கிறது அம்மாவோட வயசு கண்டுபிடிச்சாச்சு சகோதரருக்கு வந்து. இதான் நமக்கு என்னன்னு கேட்டிருக்காங்க, கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அக்கா பிறந்து 4 வருஷத்துக்கு அப்புறம் தான் சகோதரர் பிறந்திருக்காரு. அப்போ அக்கா பிறக்கும்போது அப்பாவுக்கு வயசு 28னா 4 வருஷத்துக்கு அப்புறம் சகோதரர் பிறக்கும் எத்தனை வயசு இருக்கும்னா 32 வயசு இருக்கும். அப்போ சகோதரர் பிறக்கும்போது அப்பாவுக்கு 32 வயசு, அம்மாவுக்கு வந்து 23 வயசு. அப்போ ஆன்சர் வந்து 32 மற்றும் 23. இது எப்படி எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்கா பிறக்கும்போது அப்பாவோட வயசும், நாம் பிறக்கும்போது 26 வயசும் கொடுத்துருக்காங்க. சரியா? அப்போ சகோதரர் பிறக்கும்போது 2 பேர் வயசும் கேட்டிருக்காங்க. அப்போ நாம் பிறக்கும்போது அம்மாவுக்கு வயசு 26ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ எனக்கு முன்னாடி 3 வருஷத்துக்கு முன்னாடியே சகோதரர் பிறந்திருப்பாரு. ஏன்னா 3 வயசு மூத்தவர்னு கொடுத்துருக்காங்கல்ல, அதனால. அப்போ 3 வருஷத்துக்கு முன்னாடி பிறந்ததுனால அப்போ 3 வருஷம் என்ன பண்ணலாம்? அம்மாவிலேருந்து கழிச்சுக்கலாம். கழிக்கும் போது நம்மளுக்கு 23 அப்படிங்கிறதுக்கு அம்மாவோட வயசு கிடைச்சிருச்சு சகோதரர் பிறக்கும்போது. ரைட்டா? இப்போ அப்பாவோட வயசு கண்டுபிடிக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா சகோதரர் பிறக்கும்போது சகோதரிக்கு எத்தனை வயசு இருக்குன்னா 4 வயசு இருக்குதான். ஆனால் அக்கா பிறக்கும்போது அப்பாவுக்கு 28 வயசு அப்படின்னா
அப்போ 4 வருஷத்துக்கு அப்புறம் தான் சகோதரர் பிறந்திருக்காரு. அப்போ 4 வயசு அப்பாவுக்கு கூடியிருக்கும். அப்போ அப்பாவோட வயசு 32 அப்படிங்கிறது கிடைக்கும். சரியா? அப்போ 32 மற்றும் 23 அப்படிங்கிறது ஆன்சர். அடுத்து 94வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, ஒரு நபரின் தற்போதைய வயது அவரின் தாயாரின் வயதில் எத்தனை மடங்கு? 5ல் 2 பங்குன்னு கொடுத்துருக்காங்களா? அப்போ 2/5ன்னு போட்டுக்கலாம். சரியா? 8 வருடங்கள் கழித்து அவரின் வயது அவர் தாயாரின் வயதில் பாதியாக உள்ளது அப்படின்னா 1/2. தாயாரின் தற்போதைய வயது என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா, தாய் மகன் இல்லைன்னா மகள்னு போட்டுக்கிட்டேன். சரியா? அப்போ 2/5 இருக்கு பார்த்தீங்களா? அது எப்படி எழுதலாம் அப்படின்னா 2x 5xன்னு எழுதலாம். இப்போ யாருக்கு 5 போடணும் அப்படின்னா அம்மாவுக்கு தான் 5 போடணும். மகள் இல்லைன்னா மகனுக்கு எத்தனை போடலாம்னா 2 போட்டுக்கிடலாம். சரியா? தற்போதுன்னு கொடுத்துருக்காங்க, நம்ம தற்போதுன்னு எழுதிக்கிடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா 8 வருடங்கள் கழித்து. அப்போ 8 ஆண்டுக்கு பின் பார்க்கும்போது தாயாரின் வயதில் பாதியாக இருந்தேன்னு கொடுத்துருக்காங்கல்ல. அப்போ அம்மாவுக்கு 2 மடங்கு இருந்துச்சுன்னா அம்மாவுக்கு 2 மடங்கு இருந்துச்சுன்னா மகன் இல்லைன்னா மகளுக்கு 1 மடங்கு இருக்கும்னு அர்த்தம். சரியா? இப்போ என்ன பண்ணலாம்னா 5x/2xன்னு போட்டுக்கிடலாம். ஈக்குவல் டு 2/1 எழுதிக்கிடலாம். ப்ளஸ்ஸு 8 வருடங்கள் கழித்து அப்படிங்கிறத என்ன பண்ணலாம் அப்படின்னா 8 போட்டுக்கிடலாமா? குறுக்க பெருக்கும்போது 5x + 8 ஈக்குவல் டு 4x + 16ன்னு கிடைக்கும். கழிச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு எக்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஒரு எக்ஸ்ன்னு கிடைக்கும். இதை கழிக்கும்போது நம்மளுக்கு 8ன்னு கிடைக்கும். அப்போ எக்ஸோட மதிப்பு 8. இதில் சப்ஸ்டிட் பண்ணும்போது 40 வயசுன்னு கிடைக்கும். 40 வயசும் 16 வயசுன்னு கிடைக்கும். சரியா? நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா தாயாரின் தற்போதைய கேட்கும்போது அப்போ ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா 40 அப்படிங்கிறது கிடைக்கும். அடுத்து 95வது கொஸ்டின் பாருங்க. ஏயும் பியும் சம வயது உடையவர்கள் அல்லது பி ஆனவர் ஏயை விட பெரியவர். அதாவது என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏயும் பியும் ஈக்குவலாக இருக்காங்களாம், இல்லைன்னா ஏ ஆனவர் பியை விட பெரியவராக இருக்காராம். ரைட்டா? அப்போ பார்த்துக்கோங்க. அப்போ ஏ ஈக்குவல் டு பி ஒன்று எழுதிக்கிறலாம். ஆனால் ஏ ஆனவர் பியோட பெரியவராக இருக்கலாம்னு சொல்லிட்டாங்களா, ஒருவேளை ஏ வந்து வயது மூத்தவராக இருக்கலாம். அப்போ என்ன பண்ணுறேன், மேலே எழுதிக்கிட்டேன். சரியா? அடுத்து 2வது ஸ்டேட்மெண்ட்டை பாருங்க. சியும் டியும் சம வயது உடையவர்கள் அல்லது டி ஆனவர் சியை விட பெரியவர். அப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா சியும் டியும் சம வயது உடையவர்களாம். ஆனால் டி ஆனது யாருன்னா சியை விட பெரியவர்னு கொடுத்துருக்காங்க. சரியா? சியை விட பெரியவர் அப்படின்னு என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம இப்படி எழுதிக்கிறலாம். டி ஈக்குவல் டு சின்னு எழுதிக்கிறலாம். சரியா? டி ஆனவர் சியை விட பெரியவர்னா டி மேலே போட்டுக்கிறலாம். ரைட்டா? அடுத்து பி ஆனவர் சியை விட பெரியவர். பி வந்து சியை விட பெரியவர். நம்ம போட்டதுக்கு அப்படி பார்க்கும்போது பெரியவராக தான் இருக்கார். சரியா? இப்போ என்ன கேட்டுருக்காங்கன்னு பாருங்க. இப்போ ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்துருச்சு ஆர்டர். இப்போ என்ன கேட்டிருக்காங்க, மேலே உள்ள கூற்றுகளிலிருந்து நாம் காணும் தீர்மானம் யாதுன்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஏ ஆனவர் சியை விட பெரியவர்னு சொல்லியிருக்காங்களா? சரியான்னு பாருங்க. சி தான் மேலே இருக்காரு. அப்போ ஏ ஆனவர் கண்டிப்பாக சியை விட பெரியவராக தான் இருக்கார். அப்போ சரிதான் ஒன்று. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா டி ஆனவர் சியை விட பெரியவர். அதாவது டி வந்து சியை விட பெரியவராக தான் இருக்கிறாரு. ஆனால் ஈக்குவலாகவும் இருக்கான்னு சொல்லியிருக்காங்களா? நம்மளுக்கு ஏதாவது ஒரு கண்டிஷன் தான் சரியாக இருக்கணும். அப்போ பார்க்கும்போது இதில் ஈக்குவல்னு வருது, பெரியவர்னு வருது. அப்போ இது வந்து தவறானது. ரைட்டா? அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஏ ஆனவர் பியை விட பெரியவர்னு சொல்லியிருக்காங்கல்ல. இப்போ ஏ ஆனவர் பியை விட பெரியவர் தான். ஆனால் ஈக்குவலாகவும் இருக்காரு, பெரியவராகவும் இருக்காரு. ஆனால் பெரியவர்னு கொடுத்தாலே கண்டிப்பாக தப்பு. அப்போ சமமாக உள்ளார் அல்லது பெரியவராக இருக்காருன்னா அந்த ஸ்டேட்மெண்ட் சரியா இருக்கும். சரியா? அடுத்து டி ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா பியும் டியும் சம வயதுன்னு கொடுத்துருக்காங்க. டி வந்து பார்த்தீங்கன்னா பியை விட என்ன அப்படின்னா வயது குறைவா இருக்கு, சம வயதுன்னு கொடுத்துருக்காங்கல்ல. அப்போ இதுவும் தப்பு. அப்போ ஆன்சர் வந்து ஏ தான். அடுத்த கொஸ்டின் பாருங்க.
ஒரு தந்தை வந்து மகன்கிட்ட சொல்றாரு, நீ பிறக்கும்போது என் வயது இப்போது உன் வயது என்று. இன்று தந்தையின் வயது 38 ஆண்டுகள் என்றால் 5 வருடங்களுக்கு முன் மகனின் வயது என்ன? இந்த மாதிரி மாடல் வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். நம்ம ஈக்குவேஷன் அந்த மாதிரிலாம் எடுக்கணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. சரியா? அதுக்கு ஒரு சின்ன ஒரு இது மட்டும் தெரியணும், அவ்வளோதான். அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, கவனிங்க. நான் எப்படி சொல்றேன்னு பாருங்க. அப்போ அதே மாதிரி சால்வ் பண்ணி பார்த்துக்கலாம். சரியா? ஸ்டெப்பு அந்த மாதிரி அதிகமாலாம் வராது. ஒரு ஸ்டெப் தான் வரும். ஆன்சர் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். அப்போ ஒரு தந்தை மகன்கிட்ட சொல்றாரு, நீ பிறக்கும்போது என் வயது இப்போது உன் வயதுன்னு சொல்றாரு. சரி, அப்போ நல்லா கவனிங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு பையன் பிறக்கிறான். சரியா? அப்பாவுக்கு வந்து 20 வயசு வருதுன்னு வச்சுக்கோங்க. இந்த பையனுக்கு இந்த 20 வயசு வரும்போது அப்பாவுக்கு ஒரு 20 வயசு கூடி இருக்குமா? அப்போ அப்பாவுக்கு எத்தனை வயசு வரும்? 40 வயசு வரும். ரைட்டா? அப்போ நல்லா கவனிங்க. இந்த பையன் பிறக்கும்போது அப்பாவுக்கு 20 வயசு இருந்துச்சு. இந்த பையனுக்கு வயசு 20 வயசு வரும்போது அப்பாவுக்கு 20 வயசு கூடும்போது என்ன வருது அப்படின்னா 40ன்னு வந்துருது. ரைட்டா? அப்போ இதுக்கு ரெண்டு வித்தியாசத்தை பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் நம்மளுக்கு. எப்படி இருக்கு அப்படின்னா, மகனோட வயசு அப்பாவோட வயசுக்கு வரும்போது அப்பாவோட வயசு எப்படி இருக்குன்னா 2 மடங்கா மாறிடுது. மகனோட வயசுலேருந்து 2 மடங்கா மாறிடுது. ரைட்டா? சரி, இப்போ இந்த சம பாருங்க. நீ பிறக்கும்போது உன் வயது இப்போது என் வயதுன்னு சொல்லிட்டாங்கல்ல. பிறக்கும்போது என் வயது இப்போ உன் வயசு வந்துருச்சுன்னு சொல்றாங்க. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா, இன்று தந்தையின் வயது 38ன்னு சொல்லிட்டாங்கல்ல. அப்போ 40 பேரை என்ன பண்றான்? 38ன்னு எடுத்துக்கிட்டேன். சரியா? அப்போ எப்பவுமே எப்படி இருக்கும் அப்படின்னா, அப்பாவோட வயசு 40ன்னு கொடுத்துருக்காங்கல்ல. அப்போ மகனோட வயசு அதில் என்ன இருக்கும் அப்படின்னா பாதி தான் இருந்திருக்கும். சரியா? அப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா மகனோட வயசு என்ன வருதுன்னா 19. சரியா? இப்போ நல்லா கவனிங்க. இப்போ என் மகன் பிறக்கும்போது 0ன்னு இருந்திருக்கு. எக்ஸ்ன்னு வச்சிருக்காங்க. அப்பாவுக்கு 19 வயசு இருந்திருக்கு. மகனுக்கு 19 வயசு வரையில அப்பாவுக்கு 19 வயசு கூடுமா? அப்போ 38ஆ மாறி இருக்கு. அவ்வளோதான். ரைட்டா? அப்போ கொடுத்துருக்க வயசுலேருந்து பாதி வயசு தான் யாருக்கு இருக்கும்? பையனுக்கு இருக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். ரைட்டா? அவன் பையனோட வயசு இப்போ வந்து 19 அப்படின்னா 5 வருஷத்துக்கு முன்னாடி 14 வயசு இருக்கும். அப்போ ஆன்சர் வந்து 14. அடுத்த கொஸ்டின் பாருங்க. 97. பி மற்றும் கியூவின் தற்போதைய வயதின் விகிதம் வந்து 2:3ன்னு கொடுத்துருக்காங்க. வயது வித்தியாசம் 8 ஆண்டுகள் எனில் பியின் தற்போதைய எதுன்னு கேட்டிருக்காங்க. இவங்க 2 பேர் வயசு வித்தியாசம் வந்து 2:3 இருக்கா? அப்போ 2x 3xன்னு எடுத்துக்கலாம். வித்தியாசம்னு கொடுத்தனாலே கழிக்கிறது தான். அப்போ ரெண்டு பேர் வயசு என்ன பண்ணலாம்? கழிச்சுக்கலாம். அப்போ 2xலேருந்து 3x கழிச்சோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 2x - 3xனா நம்மளுக்கு 1xன்னு கிடைக்கும். 1x வந்து 8 அப்படின்னா எக்ஸோட மதிப்பு என்ன இருக்கும் அப்படின்னா 8. ரைட்டா? இதில் சப்ஜெக்ட் பண்ணிடலாமா? சப்ஜெக்ட் பண்ணும்போது இவருக்கு வந்து 16 வயசும் இங்கே 24 வயசுன்னு கிடைக்கும். அப்போ பியோட வயசு கட்டுக்கனால பியோட வயசு என்ன வரும் அப்படின்னா 16. 98வது கொஸ்டின் பாருங்க. 4 ஆண்டுகளுக்கு முன்பு ஏ மற்றும் பியின் சராசரி வயது 18 ஆண்டுகள். 4 ஆண்டுகளுக்கு முன்பு ஏக்கும் பிக்கும் பார்க்கும்போது சராசரி வயது 18 ஆண்டுகள்னா 2 பேர் இருக்காங்களா? ஏபி 2 பேர் இருக்காங்க. அப்போ மொத்த வயசு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 2 × 18 போட்டால் மொத்த வயசு கிடைச்சிரும். அப்போ 36 அப்படிங்கிறது கிடைச்சிருக்கு. எத்தனை வருஷம் முன்னாடி? 4 ஆண்டுகளுக்கு முன்னாடி. சரியா? அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஏபிசி 3 பேரோட சராசரி வயது பார்த்தீங்க அப்படின்னா இப்போதுனா தற்போது சராசரி வயது 24ன்னு கொடுத்துருக்காங்களா? அப்போ 3 × 24 போட்டோம்னா இப்போ உள்ள மொத்த வயசு கிடைச்சிரும். அப்போ என்ன வரும் அப்படின்னா நமக்கு 72 அப்படிங்கிறது கிடைக்கும். சரியா? என்ன கேட்டிருக்காங்க? எனில் 8 ஆண்டுகளுக்கு பிறகு சியின் வயது என்னன்னு கேட்டிருக்காங்க. 8 வருஷத்துக்கு அப்புறம் சியின் வயதுன்னு கேட்டிருக்காங்களா? அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா ஏபியோட வயசு வந்து மொத்த வயசு 36. 4 வருஷத்துக்கு முன்னாடி தான் 36. அப்போ ஏபியோட தற்போது வயசு பாருங்களேன். ஏபியின் தற்போதைய வயது பார்த்தீங்க அப்படின்னா 4 வருஷத்துக்கு முன்னாடி 36 கொடுத்துருக்காங்களா? தற்போது பார்க்கும்போது 2 பேருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 4 வயசு கூடும். +4 கூடும்போது 8 வயசு கூடி இருக்கும். அப்போ ஆன்சர் என்ன? இதில் என்ன வரும் அப்படின்னா 44 அப்படிங்கிறது கிடைச்சிருக்கு. சரியா? அப்போ ஏபி 2 பேரோட தற்போது வயசு 44, 3 பேரோட தற்போது வயசு வந்து 72. சரியா? இப்போ என்ன கேட்டு 8 ஆண்டுகளுக்கு பிறகு கேட்டிருக்காங்களா? சியின் வயது 8 ஆண்டுகளுக்கு பிறகுன்னு கேட்டிருக்காங்க. அப்போ தற்போது வயசு கண்டுபிடிச்சாச்சு. இதுலேருந்து 8 வயசு கூட்டினா ஆன்சர் கிடைக்கும். அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா 3 பேரோட வயசு 72, 2 பேர் வயசு வந்து 42 அப்படின்னா
அப்போ சியோட தற்போதைய வயசு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா சியின் தற்போதைய வயசு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா கழிச்சுக்கலாமா? 72யும் 44 கழிச்சோம்னா 28 அப்படிங்கிறது கிடைக்கும். அப்போ சியின் தற்போதைய வயசு வந்து 28னா 8 ஆண்டுகளுக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 8 வயசு கூட்டிக்கலாமா? 36ன்னு கிடைக்கும். ஆன்சர் வந்து 36. 99வது கொஸ்டின் பாருங்க. அமுதாவின் தந்தைக்கு அவள் பிறக்கும்போது 38 வயது. பாருங்க, அமுதான் எழுதிக்கிறலாமா? இதுக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு சம் பார்த்துருந்தோம். அதே மாதிரி தான் இது இருக்குது. தந்தை தாய் 2 பேரும் எழுதியிருக்கோம். சரியா? கவனிங்க, அமுதாவின் தந்தைக்கு அவள் பிறக்கும்போது 38, தந்தைக்கு வந்து 38. அதே சமயம் அவளது அம்மாவிற்கு 35 வயது இருக்கும்போது அவளை விட 4 வயது இளைய சகோதரன் பிறந்தான். அப்போ சகோதரன் வயது பார்த்தீங்க அப்படின்னா 4 வயசு, இவங்களோட 4 வயசு என்ன பண்ணிருக்குன்னா கம்மியாக இருந்திருக்கு. ரைட்டா? அப்போது தாய்க்கு எத்தனை வயசு அப்படின்னா 35 வயசு. சரி, அப்போ என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா அவளது பெற்றோரின் வயது வித்தியாசம் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒன்று சகோதரன் பிறக்கும்போது அப்பாவோட வயசும் அம்மாவோட வயசும் என்ன பண்ணலாம், இதையும் கண்டுபிடிச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னா 38லேருந்து நம்ம இதை கழிச்சாலும் வித்தியாசம் கிடைக்கும். இல்லை அப்படின்னா 35லேருந்து சகோதரன் பிறக்கும்போது அப்பாவோட வயசு கழிச்சாலும் நம்ம வித்தியாசம் கிடைச்சிரும். அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறத பாருங்க. அமுதாவோட 4 வயசு கம்மியாக இருக்குதா, சகோதரனுக்கு 4 வயது கம்மியாக இருக்குதா? அப்போ அமுதா வந்து பார்த்தீங்க அப்படின்னா அமுதா பிறக்கும்போது அப்பாவுக்கு 38 வயசுனா 4 வருஷத்துக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா சகோதரன் பிறந்திருக்கான். அப்படிங்கிறனால அப்பாவுக்கு ஒரு 4 வயசு கூடியிருக்கும். அப்போ 42 அப்படிங்கிறது கிடைச்சிருக்கும். சரியா? இப்போ 2 பேர் வயசு கழிக்கும்போது பார்த்தீங்கன்னா என்ன வருது அப்படின்னா நம்மளுக்கு 7 வயசு அப்படிங்கிறது கிடையாது. டிஃப்ரெண்ட் வந்து 7, வித்தியாசம் வந்து 7. இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இது ரெண்டையும் கழிச்சிக்கலாம். அப்போ இதில் என்ன வரும் அப்படின்னா வேல்யூ வந்து சகோதரன் பிறக்கும்போது 35. அப்போ 4 வருஷத்துக்கு முன்னாடியே அமுதா பிறந்துட்டாங்க. அப்போ 4 வயசு என்ன பண்ணலாம், கழிச்சிக்கலாம். கழிக்கும்போது நம்ம 31ன்னு கிடைக்கும். அப்போ இதை கழிச்சால் என்ன வருது, நம்மளுக்கு ஆன்சர் வந்து 7 அப்படிங்கிறது கிடைக்கும். லாஸ்ட் கொஸ்டினை பாருங்க. ஏ மற்றும் பியின் தற்போதைய வயது விகிதம் 7:8. அப்போ 7x 8xன்னு எடுத்துக்கலாம். அப்போ 7x 8x இதில் சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். சரியா? 6 ஆண்டுகளுக்கு பிறகு அவர்கள் வயது வித்தியாசம் 8:9. 6 ஆண்டுகளுக்கு பிறகுன்னு பார்க்கும்போது +6 போட்டுக்கலாமா? 8/9ன்னு போட்டுக்கிட்டேன். இதை பெருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஏவியின் வயது விகிதம் 7:8. 6 ஆண்டுகளுக்கு பிறகு அவர்கள் வயது விகிதம் 8:9. சியின் தற்போதைய வயது ஏயின் தற்போதைய வயதை 10 வயது அதிகம் சொல்லியிருக்காங்க. எனில் சியின் தற்போதைய வயதுன்னு கேட்டிருக்காங்கண்ணே. சரி, அப்போ என்ன பண்ணலாம், இல்லை சி வந்து சம்மந்தப்பட்டு வரல, இருந்தாலும் என்ன பண்ணலாம், நம்ம ஏயோட வயசு கண்டுபிடிச்சி 10 வயசு அதிகமாக போட்டோம் அப்படின்னா நம்ம சியோட வயசு கிடச்சிரும். குறுக்க பெருக்கலாமா? அப்போ 63x + 54 ஈக்குவல் 64x + 48. கழிச்சோம்னா எக்ஸ்ன்னு கிடைக்குமா? அப்போ 48லேருந்து 54லேருந்து 48 கழிச்சோம் அப்படின்னா உங்களுக்கு 6 அப்படிங்கிறது கிடைக்கும். அப்போ எக்ஸ் வந்து என்ன வருதுன்னா 6ன்னு வந்துருக்கு. ரைட்டா? அப்போ எக்ஸ் 6 அப்படின்னா நம்மளுக்கு இது வந்து ஏயோட வயசு, இது பியோட வயசா சப்ஸ்டிட் பண்ணிக்கிறலாமா? சப்ஸ்டிட் பண்ணும்போது என்ன வருது அப்படின்னா 42 வயசு 48 வயசுன்னு கிடச்சிருக்கு. சரியா? அப்போ சியோட வயசு கேட்டிருக்காங்களா? சியின் தற்போதைய வயது ஏயின் தற்போதைய வயதை விட 10 வயது அதிகம் சொல்கிறாங்கல்ல. அப்போ ஏலேருந்து 10 வயசு கூட்டினோம் அப்படின்னா சியோட வயசு கிடச்சிரும். அப்போ சியோட தற்போதைய வயசு 52. அப்போ ஆன்சர் வந்து 52.